வேலும் மயிலும் துணை. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே. இப்போ நம்ம கந்த புராணத்தில் அந்த புராணத்தை ஓதுகிற அன்பர்களுக்கு என்ன நலன்கள் கிடைக்கும்ன்றத ஒரு பாடலை பார்த்தோம். இன்னும் 2 பாடல்கள் இருக்குது, பார்க்கலாம். அந்த புறமும் 4 கோட்டகத்தாரும் ஒன்றாய் கந்த புராணம் 10,000 சொன்ன கச்சியப்பர் தந்த பல்லக்கு சிவிகையும் தாங்கிய சந்நிதிக்கே அந்த புராணம் அரங்கேற்றினார் தொண்டை மண்டலமேன்ற அந்த தொண்டை மண்டலத்தினுடைய பெருமையை சொல்கிறது. அடுத்து சம்பந்த சரணாலயர் அப்படின்றவர் அதற்கு ஒரு பாடல் எழுதியிருக்கார். போதமுரு சூதமுனி புகன்ற காந்த புகழ்கடலிற் படிந்ததன் கட்பொருளதான மேதகு வன்புணல் அருந்தி வைய முய்ய வெய்ய துயர் பிறவியனும் வெம்மை தீர தாதவிழ் பூம்புணர் காஞ்சி குவட்டில் ஏறி சலதியும் திணை நிகர் செந்தமிழ் தான காதன்மழை பொழிந்த அருட்கொண்டலான கச்சியப்பன் இருபாதம் உச்சி வைப்பான்னு சம்பந்த சரணாலயர் பாடியிருக்கார். இப்போ நம்ம பாயிரம், அதாவது விநாயகர் காப்புக்கு போகலாம். அதில் முதல் பாடல், திகட சக்கரம் செம்முகம் மைந்துளான் சகட சக்கரம் தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது விகட சக்கர நாயகர் காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரநாதர் கோவிலில் வெளிப்பிரகாரத்தில் கம்பா நதி அப்படின்ற தீர்த்தத்துக்கு அருகில் 1000 மண்டபத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய மூர்த்தி. விகட சக்கரன்னு ஏன் இவருக்கு பெயர் வந்தது அப்படின்னு பார்த்தா, தக்ஷ யஜ்ஞத்தை அழிக்க சென்ற வீரபத்ரர் மேலே திருமால் சக்கராயுதத்தை ஏவரர். அதனை வீரபத்ரர் அணிந்திருந்த வெண்டலை ஒன்று, அதாவது கபாலம் ஒன்று விழுங்கி கவ்விக்கிறது. அதை திரும்ப பெரும் பொருட்டு திருமாலின் சேனை தலைவரான விஸ்வக்சேனர் வீரபத்ரர் முன்ன விகட கூத்தாடுறார். அதை கண்டு எல்லாரும் சிரித்தாங்க. மாலையில் இருந்த வெண்டலையும் சிரிச்சுது. அப்போ அதன் வாயிலிருந்து சக்கராயுதம் வெளிவந்து விழுந்துடுறது. அதை விஸ்வக்சேனர் எடுத்துக்கிறதுக்கு முன்ன விநாயக பெருமான் எடுத்துட்டு மறைஞ்சு போயிடுறார். விஸ்வக்சேனர் மீண்டும் ஒரு முறை விநாயக பெருமானுடைய திருமுன் விகட கூத்தாடி அவரை மகிழ்வித்து அவர்கிட்டேருந்து சக்கரத்தை வாங்கிட்டு திருமால்கிட்ட கொடுத்தார் அப்படின்றது வரலாறு. அப்போ விகட கூத்தாடு கண்டு மகிழ்ந்து சக்கரம் அளித்த காரணத்தினால விகட சக்கர விநாயகர்னு அந்த கணபதிக்கு பேர் வந்தது. அடுத்த வார்த்தை என்ன வருது? திகழ் தச கர செம்முகம் ஐந்துளான்னு வருது. அப்போ விளங்காது நின்ற செம்மையான 5 திருமுகங்களையும் 10 திருக்கரங்களையும் உடைய சிவபெருமானுடைய புதல்வரேன்னு அழைக்கிறார். அடுத்த வார்த்தை சகட சக்கர தாமரை நாயகன். அப்போ சிவபெருமான் திரிபுரம் எரிச்ச பொழுது அவருடைய தேருக்கு சக்கரமாக இருந்த தாமரை நாயகனான சூரிய பகவானை வேண்டிக்கிறாங்க. அடுத்த வார்த்தை அகடு அசக்கு அரவின் மணியா உரை. அப்போ விநாயக பெருமானுடைய வயிற்றில் சுற்றின பாம்பு முடியில் உள்ள ரத்னமாக சூரியன் விளங்குறாராம். அப்படி திரிபுர தகனத்தில் ஈசனின் தேர் சக்கரமாக இருந்தது சூரியன்றதையும் அந்த ஸ்லோகம் சொல்கிறது. அடுத்து தாரகாக்ஷன், கமலாக்ஷன், வித்யுன்மாலி அப்படின்னு 3 அசுரர்கள் வால் வழியாலையும் தோல் வழியாலையும் தலை சிறந்து ஒப்பற்றும் மிக்காரும் இருந்தாங்க. அப்படி அவள் பிரம்மனை நோக்கி அநேக காலம் தவம் இருந்தாங்க. பிரம்மா அவளுக்கு காட்சி கொடுத்தாங்க. என்ன வரம் வேணும்னு கேட்குறாங்க. அப்போ நாங்கள் அழியாமல் இருக்க வரம் வேணும்னு அவள் 3 பேரும் பிரம்மாவை கேட்டுக்கிறாங்க. அப்போ குழந்தைகளே, அழியாதவர்களும் உலகத்தில் கிடையவே கிடையாது. கற்பகோடி காலம் போனதும் நானும் கூட இறந்துடுவேன். பிறப்பு இல்லாதவா பரமேஸ்வரர் ஒருத்தர் தான். அதனால் அந்த வரம் தவிர வேறு ஏதாவது வரம் கேளுங்கோ கொடுக்குறேன்னு சொல்கிறார் பிரம்மா. அப்போ சுவாமி, பூமி அந்தரம் சொர்க்கம்னு 3 உலகங்களிலும் பொண்ணு வெள்ளி இரும்பினால் அமைஞ்ச மதில்கள் பொருந்திய முப்புறம் வேணும். அந்த முப்புறம் 1000 வருடத்துக்கு ஒரு முறை விரும்பிய இடத்துக்கு பெயர்ந்துக்கணும். அந்த புறங்கள் மீண்டும் ஒன்றுபடுற போது சிவபெருமானே ஒரு கணையால் அழிச்சால் ஒழிய வேறு யாராலையும் மாளாத ஒரு வரம் வேணும்னு அந்த 3 அசுரர்களும் கேட்டுக்கிறாங்க. அவள் விரும்பினபடியே பிரம்மா அந்த வரத்தை கொடுத்துட்றார். அசுரர்கள் 3 பேரும் மயனை அழைச்சி அவள் விரும்பினபடி மண்ணுலகத்தில் இரும்பு மதிலும், அந்தர உலகத்தில் வெள்ளி மதிலும், விண்ணுலகத்தில் பொன் மதிலுமாக பல வளங்கள் பொருந்தின முப்புறங்களை உண்டாக்குறாங்க. அளவில்லாத அவுணர் சேனையோடு வாழ்ந்துட்டு வராங்க. தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். முருகாச்சரணம்.